வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன், கலைஞரின் மகளிர் உரிமை தொகை சிறப்பு முகாம் குறித்து வெளியான ஒரு முக்கிய தகவல். அது இல்லாமல் இதுவரை விண்ணப்பித்த விண்ணப்பங்கள் எதனால் நிராகரிக்கப்படுகிறது, அதுக்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இங்கே நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழகத்தில் கடந்த 4ஆம் தேதி முதல் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க 9,000 சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பல்வேறு விதமான புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. அதாவது சிறப்பு முகாம்கள் ஒரு சில இடங்களை தவிர வேறு எங்கும் நடைபெறவில்லை. அதேபோல் ஒரு சில இ சேவை மையங்களை தவிர வேறு எங்கும் கலைஞரின் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியவில்லை. ரேஷன் கடையில் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும் என்று சொல்லியிருந்தாங்க. ரேஷன் கடையில் மூலம் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படவில்லை. இதுவரை விண்ணப்பிக்க முடியாத பெண்கள் அங்குமிங்கும் அலைகழிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளது. இதையடுத்து அடுத்த ஒரு வாரத்தில் சிறப்பு முகாம்கள் போதுமான அளவுக்கு நடத்தப்படும் என அரசு தரப்பில் விளக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் விண்ணப்பித்த விண்ணப்பங்கள் எதனால் நிராகரிக்கப்படுகிறது அதை பத்தி இங்க நம்ம பார்க்கலாம். இந்த திட்டத்தில் ஏற்படும் முக்கிய தவறுகள் மற்றும் அவற்றை தடுப்பதை குறித்து தான் இங்க பார்க்கிறோம். ஆதார் கார்டு டீடைல்ஸ் முரண்பாடு இருந்தாலும் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அதேபோல் பெயர், ரேஷன் கார்டில் உள்ள பெயர், பேங்க் அக்கவுண்டில் உள்ள பெயர், உங்களுடைய பேங்க் அக்கவுண்டுடன் ஆதார் சீடிங் கண்டிப்பாக எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறு இல்லை என்றாலும் உங்களுடைய பெயர் பட்டியலிலிருந்து நீக்கப்படும். உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். இகேஒசி கட்டாயம் முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் பேங்குடன். அதேபோல் முக்கிய ஆவணங்களான வருமான சான்று, நில விவரம் போன்றவை தவறாக இருந்தாலும் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். எல்லா ஆவணங்களையும் தெளிவாக சமர்ப்பிக்க வேண்டும். தகுதி விதிகள் பூர்த்தி செய்யப்படாமல் இருந்தாலும் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். தகுதி விதிகளான அரசு ஊழியரோ அல்லது வருமான வரி கட்டுபவரோ அல்லது ஆண்டுக்கு 3600 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் உபயோகப்படுத்துகிறாரோ இவையெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு தகுதி இல்லை. அதனால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். ஒருவேளை உங்கள் குடும்பம் கூட்டு குடும்பமாக இருப்பின் உங்கள் மகன் வருமான வரி கட்டுபவரோ அல்லது அரசு ஊழியரோ இருந்தாலும் அவருடைய பெயரை குடும்ப அட்டையிலிருந்து நீக்கி அவருக்கு புதிய அட்டை விளங்குமாறு விண்ணப்பித்து செய்தாலும் உங்களுக்கும் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க ஒரு சான்ஸ் கிடைக்கப்படும். அதேபோல் உங்களுடைய விண்ணப்பத்தை பிழைகள் இல்லாமல் சரியாக நிரப்ப வேண்டும். முக்கிய பாகங்களை நிரப்பாமல் விடுவதும் ஒரு குறையாகும். இவ்வாறு இல்லாமல் தெளிவாக உங்களுடைய விண்ணப்பம் ஃபில் செய்யப்பட்டால் கண்டிப்பாக கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்குக்கு மாதம் வந்துவிடும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.